ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். இன்றைக்கி நாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற கிளாத்தில் சின்னதாக ஒரு ஃப்ளாரு, போ, பட்டர்ஃப்ளை இந்த மாதிரி செய்வோம் இல்லைங்களா? அதை வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணுவோம். இப்போ நான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த கிளாத்தில் சின்னதாக ஒரு போ மாதிரியும் ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரியும் செய்து காமிக்கலான்னு இருக்கிறேன். இது மாதிரி ஒரு 2 பீஸு, அதுமாதிரி இன்னொரு 2 பீஸ் அப்படி கட் பண்ணி எடுத்துக்கணும். அந்த 2 பீஸை இந்த மாதிரி ஆஃபாக ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை நீங்கள் அப்படியே புல் பண்ணிங்கன்னா அழகாக அப்படியே போ மாதிரி வரும். அதை நல்லா சென்டரில் நம்ம செக்யூர் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்படி எடுத்துட்டு சென்டரில் ஒரு பீடு அந்த மாதிரி வச்சு நம்ம தைக்கலாம். ட்ரெஸ்ஸுக்கு வச்சா அழகாக இருக்கும். இதோ இந்த மாதிரி அழகாக போ நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அதே போல் இன்னொரு 2 பீஸ் அதே மாதிரி இதை எடுத்துக்கணும். இதை எடுத்துட்டு இதையும் இந்த மாதிரி ஆஃபாக ஃபோல்டு பண்ணி ஒன்று மேலே ஒன்று வைக்கணும். இதை வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி நல்லா அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு நல்லா அதை அப்படியே புல் பண்ணால் அழகாக சுருங்கி அழகாக பட்டர்ஃப்ளை மாதிரி வரும். அதை நம்ம சென்டரில் நல்லா அப்படி எடுத்து விட்டுட்டு ஒரு நாட் போட்டுக்கணும். நல்லா ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்படி இழுத்து விட்டிங்கன்னா பட்டர்ஃப்ளை மாதிரி வரும். இது மேலே நம்ம இந்த பீடு இல்லை அப்படின்னா சின்ன பீடு இந்த மாதிரி வச்சு நம்ம ஃப்ளாருக்கு, இந்த ஹேர் அசசரி இந்த மாதிரி எல்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணலாம், வைக்கலாம். நாமளே ரெடி பண்ணுறதுனால அது ரொம்ப அழகாகவும் இருக்கும். சரிங்களா? ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், இது மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.